வீட்ல கோதுமை மைதா எதுவுமே இல்ல, இதான் இருக்கு. நீ பாட்டுக்கு ரொம்ப வீம்பா அப்பா சாப்பிட கூப்பிட்ட. காலைல சுட்ட இட்டு தான் இருக்குது, என்ன பண்ண போற? யோசிப்போம். அப்பா, உப்புமா தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஏதோ இருக்கிறத குடும்பமா சாப்பிட்டுக்கிறேன். உப்புமா ரொம்ப நல்லா இருக்குமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ செய்கிற உப்புமா மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. எண்ணெய் வச்சு எப்போ போல் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி நான் வந்து ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி 3 இட்லி எடுத்திருக்கேன். 3 இட்லிக்கு நான் 3 எக் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து எக் போட்டால் பிடிக்குங்கிறதுனால வந்து நான் 3 எக்கு வந்து முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக் ஸ்மெல் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் எக்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம். 3 எக்கை வந்து இதில் பிரேக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அந்த 3 இட்லி வந்து நான் பொடியாக வந்து உதுத்தி விட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த இட்லி வந்து மிங்கிள் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நான் இறக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.